தந்தேராஸ் முடிஞ்ச சில நாட்கள் தான் இருக்கு. ஆனா செபி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க கோல்டு முதலீடுகளை பத்தி. நீங்க ஆன்லைன்ல கோல்ட்ல முதலீடு செய்றீங்கன்னா கண்டிப்பா இந்த காணொலியை முழுசா பாருங்க. மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க, டிஜிட்டல் கோல்டு இல்லைன்னா கோல்டு வந்து முதலீட்டாளர்களுக்கு ரிஸ்கியா இருக்கும்னு. இந்த இடத்துல முதலீட்டாளர்கள் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்கன்னா செபி வந்து எந்த ஹெல்ப்பும் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கோல்டு வந்து மார்க்கெட்ல பிசிக்கல் கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவா செல் பண்ணப்படுது. ஆனா டிரான்ஸ்பரன்சி அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட இல்ல. நம்ம 1 கிராம் டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா 1 கிராம் ஆக்சுவலா பிசிக்கல் கோல்ட் அந்த பிளாட்ஃபார்மோட ரிசர்வ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால தான் செபி கிளியரா சொல்லியிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே அன்ரெகுலேட்டடா இருக்கு, அதனால இதுல முதலீடு செய்யறது ரொம்பவே ரிஸ்கின்ட்டு. நீங்க ஆன்லைன்ல கோல்ட்ல முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செபி அப்ரூவ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன இந்த 4ல முதலீடு செய்யலாம். கோல்ட் ETF, கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்ட் கமாடிட்டி டெரிவேட்டிவ் இல்லைன்னா எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசிப்ட்ல. அண்ட் எஸ், நீங்க முன்னாடியே சாவரன் கோல்ட் பாண்ட்ல முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா இது வந்து RBI ரெகுலேஷன் கீழே வரும், செபி கீழே வராது. அண்ட் இது கம்ப்ளீட்டா சேஃப். ஸோ இந்த காணொலியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டிஜிட்டல் கோல்ட்ல முதலீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்களோ இல்ல பிளான் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருங்க.